ஒரே ஒரு நாகராணியோட சக்திகளை அழிக்கிறதுக்கு மொத்த தட்சக வனத்திலையும் இருக்கக்கூடிய நாக குலத்தையே அக்னிக்கு காணிக்கையாக்குறேன். நாகராணி, இது முடிவல்ல, ஆரம்பம்தான். அர்ஜுன், டேய் அர்ஜுன், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அர்ஜுன், டேய் அர்ஜுன், ஐயோ கடவுளே, அர்ஜுன் எழுந்துடா. ஆக மொத்தத்துல என் பேரனை நீ பலி வாங்கிட்டல, கொலகார பாவி. பாட்டி, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? இது பாருங்க, இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இல்ல. ஆமா, என்னோட இந்த தேக தானத்தால ஒரு மகா காரியத்துக்கு பேருதவியா இருக்கும்னு நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இதோ ஓம் நம சிவாய். அர்ஜுன், 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 இங்க பாருப்பா. அர்ஜுன், கண்ணை திறந்து பாருடா. அம்மா, கார் ரெடியா இருக்க? ஏய் அர்ஜுன், அம்மா, என்னடா ஆச்சு உனக்கு? அமிர்தா, எங்க போயிட்டேம்மா நீ? நீ இல்லாத நேரத்துல என்னெல்லாம் நடந்துருச்சு தெரியுமா? அர்ஜுன் பேச்சு மூச்சே இல்லாம கிடந்தான் தெரியுமா? ஒரு நிமிஷம் நாங்க எல்லாருமே பயந்து போயிட்டோம். தெய்வம் மாதிரி இப்ப வந்திருக்கே நீ. நீ சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு எந்த நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ள காலை வச்சியோ அந்த நிமிஷத்துல என் புள்ள உயிர் பழிச்சுக்கிட்டாமா. நீ ஒரு தெய்வம்மா. அது சரி அமிர்தா, இந்த சிவலிங்கம் உனக்கு எங்க கிடைச்சது? நீ எங்க போயிருந்த? அர்ஜுன், அர்ஜுன், கண்ணா, எப்படிடா கண்ணா இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? ஆமா அர்ஜுன், அமிர்தா சிவலிங்கத்தை கொண்டு வரலன்னா அநேகமா நாங்க உன்னை இழந்திருப்போம்னு நினைக்கிறேன். அமிர்தா, நீ செஞ்ச இந்த காரியத்தால எங்க அர்ஜுன உயிர் பழைச்சிட்டான். எங்க வீட்டை விட்டு போன தெய்வத்தை மட்டும் இல்ல, எங்க வீட்டை விட்டு போன குலவிளக்கையும் நீ திருப்பி கொண்டு வந்துட்ட. தேங்க்யூ வெரி மச். இதுல என்னோட பங்கு எதுவுமே இல்லாத. எல்லாம் அந்த பரமேஸ்வரனோட அருள், அந்த ஈசனுடைய விருப்பம், அந்த சுவாமிஜியோட ஆசீர்வாதத்தோட பலன். எனக்கு சிவலிங்கம் மறுபடியும் கிடைச்சது. அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு கனமான சிவலிங்கத்தை நான் மட்டும் தனியால தூக்கிட்டு வரேன். அந்த சுவாமிகளோட சக்தி தான் காரணம். எப்படியோ இந்த வீட்ல எல்லாமே நல்லதாவே நடக்குது. அது போதும் எனக்கு. எங்க அர்ஜுன், இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? விடுங்க கையா. I hate you. I hate you. ஒவ்வொரு வாட்டியும் இந்த அமிர்தவன் நெருங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க என்ன எவ்வளவு காயப்படுத்தினாலும் ஒவ்வொரு தடவையும் நான் தான் அவங்க பின்னாடி போறேன்.
இருந்தாலும் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்களே. இத்தனைக்கும் அவங்க என் காதலுக்கு சம்மதம் சொன்னப்பறம் தானே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணனு என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியலையே. அமிர்தா கொண்டு வந்து கொடுத்த பழத்தை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியல. எழுந்து பார்க்கும்போது கீழே சோஃபால இருந்தேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் அப்படி மூச்சு பேச்சு இல்லாம இருந்ததுக்கு அமிர்தா தான் காரணமா? அவங்க மனசு இந்த அளவுக்கு கொடூரமானதா? இதனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அர்ஜுன், இப்ப எப்படி இருக்க? என்ன அர்ஜுன், என் மேல இருந்த கோவம் இன்னும் உனக்கு குறையலையா? என்கிட்ட நீ பேச மாட்டியா அர்ஜுன்? நீ என்னை இன்னும் மன்னிக்கலையா அர்ஜுன்? நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். ஹேய் மயூரி, எனக்கு உன் மேல எந்த விதமான கோபமும் கிடையாது. எனக்கு தெரியும் அர்ஜுன், அப்ப நடந்த அந்த சம்பவங்களால உங்க மனசெல்லாம் எப்படி குழம்பி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இப்பவும் சொல்றேன் அர்ஜுன், அவன் யாரு, ஏன் தேவையில்லாம என் லைஃப்ல இந்த மாதிரி விளையாடுனான்னு எனக்கு சத்தியமா தெரியல. உங்க வீட்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிட்டாங்க, ஆனா நீ மட்டும்தான். மயூரி, நான் அது எல்லாத்தையும் எதையும் மனசுல வச்சுக்கல. எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை. அப்போ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால என்னென்னமோ நடந்து போச்சு. என் மனசுல எதுவும் இல்லை, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நிஜமாவா? ப்ராமிஸ். தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்யூ. அது சரி, அப்ப எதுக்கு ஏதோ மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி படுத்துட்டு இருந்த? உன்னை எழுப்ப நான் எவ்வளவு முயற்சி பண்ண தெரியுமா? ஹேமா அத்தை உன் முகத்துல தண்ணி தெளிச்சாங்க, அப்பவும் நீ எழுந்திருக்கல. அந்த நேரத்துல அந்த நிலைமையில உன்னை பார்த்த போது அர்ஜுன், எங்க எல்லாருக்கும் உயிரே போயிடுச்சு. போகட்டும் விட, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல, அதுவே போதும். சரி அர்ஜுன், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். நாகராணி, உன்னோட சக்திகளை எல்லாம் அழிக்கிறதுக்காக இந்த பலிதானம் நடந்தே தீரணும். உன்னோட சக்திகளை அழிக்கிறதுக்காக நான் செய்யற கடைசி முயற்சி இது. ஒரு கை பாத்திரலாம். இந்த தடவை நான் தோக்க வாய்ப்பே இல்லை. இந்த தடவை உன்னை இந்த பைரவ பாபா கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னை ஒரு சாதாரண மனுஷியா மாத்துறதுக்கு உன்னோட பிறந்த வீடான தட்சக வனத்திலிருந்து 500 விஷ சர்ப்பங்களை பலிதானம் கொடுத்துக்கிட்டு இருக்க. இந்த தடவை எனக்கு தோல்விங்கிற பேச்சுக்கு இடமில்லை. இந்த யுத்தத்துல வெற்றி மாலை இந்த பைரவனோட கழுத்துல தான் விழப்போகுது. ஜெய் மகாகாளி. பரமேஸ்வரா, இதெல்லாம் ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க. நான் ஏன் எல்லா காரியங்களையும் செய்யறேங்கிற காரணம் உனக்கு நல்லா தெரியும். நீ தான் என் கையை பிடிச்சு எல்லாத்தையும் செய்ய வைக்கிற. என்னுடைய குறிக்கோளையும் என்னுடைய காரியத்திலையும் எந்த கெட்ட எண்ணமும் இல்லைன்னு உனக்கு தெரியும். மத்தவங்க யாரும் என்னை பத்தி எவ்வளவு தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல ஈஸ்வரா.
ஆனா நீ மட்டும் என்னைக்குமே என் கூடவே இருக்கணும். எனக்கு அது மட்டும் போதும். அத்தை, அமிர்தா, உன்னோட மனசுக்குள்ள எத்தனையோ போராட்டங்கள் நடக்குதுன்னு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, எதுக்காக ஆச்சு, நீ எங்க போயிருந்த, சிவலிங்கம் உனக்கு எப்படி கிடைச்சது, இது எல்லாமே ஒரு ஆச்சரியமா இருக்குமா? இப்ப நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த பிரபஞ்சமே கனவா இருக்கிற ஒரு நிஜம், நிஜத்துல இருக்கிற ஒரு கனவுன்னு என்னோட குரு ஒருத்தர் சொல்லுவார். சில நேரத்துல இங்க நடக்கிறது எதுவும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது அத்தை. ஆனா கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடும் அத்தை. இப்ப உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், அதே அளவு குழப்பத்துலதான் ஏன் மனநிலையும் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா அர்ஜுன் ஏமா அமிர்தா அப்படி பேசிட்டு போனா? அது எனக்கும் தெரியல அத்தை. என்னமோ போகட்டும், விடு. எப்படியோ அவன் கண்ணு முழிச்சிட்டான்ல, அதுவே போதும். ஒரு நிமிஷத்துல அவனோட உயிரே போயிடுச்சோன்னு நான் பயந்துட்டேம்மா. எப்படியோ சரியான நேரத்துல மறுபடியும் தெய்வத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நல்ல காரியம் பண்ணிட்டேம்மா. இந்த தெய்வம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காதுன்னு தெரியுது. இனி எப்பவுமே இந்த சிவலிங்கம் இந்த வீட்டை விட்டு வெளியேறாத அளவுக்கு நாம பாத்துக்கலாம். சரியாம்மா? சரிங்க அத்தை. சரிம்மா, நீ போய் படுத்துக்கோ. ரொம்ப நேரமாகுதுல்ல. ஒருவேளை இந்த அமிர்தா நான் நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு இல்லையோ? அதுவும் இல்லாம அவளுக்கு அந்த சிவலிங்கம் எப்படி கிடைச்சதுன்னு தெரியலையே. எங்கிருந்து கிடைச்சிருக்கோம் அவளுக்கு? அந்த சிவலிங்கத்தோட காவலுக்கு வச்சது சாதாரண நாகம் கிடையாது, நீலாவாச்சே. நீலாவை எதிர்த்து நிக்கிறதுக்கு எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நீலாவை எதிர்த்து சிவலிங்கத்தை கொண்டு வந்திருக்கான்னா இந்த அமிர்தாவுக்கு அவ்வளவு சக்தியா? இல்ல இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். அமிர்தா, ஒரு நிமிஷம் இல்லை. பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க. அப்பவே நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு தான் இருந்தேன். அது சூரியாஸ்தமனத்துக்கு முன்னாடி நான் சிவலிங்கத்தை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சாகணும். அந்த நேரத்துல எனக்கு வேற வழியே தெரியல. அதனால்தான் உங்களை மீறி நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டியதாயிடுச்சு பாட்டி. என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு சிவலிங்கம் எங்க கிடைச்சது? அது பாட்டி,
சிவலிங்கத்தை கொண்டு வந்தே தீருவேன்னு சவால் விட்டுட்டு வெளியே போனல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. எங்க தேடுறதுன்னு புரியாம நான் ஒரே குழப்பத்துல இருந்தேன். கண்ணில் பட்ட எல்லா கோவில்களுக்கும் நான் போய் தேடி பார்த்தேன் பாட்டி. அப்புறம் அந்த சுவாமிகள் தெய்வம் மாதிரி வந்தாரு பாட்டி. சிவலிங்கத்தை தானே தேடி வந்த, என் கூட வான்னு காட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த காட்டுக்குள்ள போய் பார்த்தா சிவலிங்கத்தை ஒரு பெரிய பாம்பு காவல் காத்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன். அந்த பாம்பை பார்க்கும்போது எனக்கு என்னோட உயிரே போயிடுமோன்னு தோணுச்சு. அந்த சுவாமிகள் ரொம்ப பெரிய அதிசய மனிதர் நினைக்கிறேன். அவரோட சக்தியால அந்த பாம்பை கொன்னு சிவலிங்கம் என் கைக்கு வர மாதிரி பண்ணாரு. அவரோட கருணையால தான் அவ்வளோ கனமான சிவலிங்கத்தை தனியால நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சது. சுவாமிகளா? அப்படின்னா அவனா? அப்போ இவளுக்கு உதவி செஞ்சது அவன்தானா? பாட்டி, இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சா பாவம் பயந்து போயிடுவாங்களே. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். மொத்தத்துல சிவலிங்கம் கிடைச்சிருச்சுல, அதுவே போதும். என்னோட நடவடிக்கையால உங்க மனசை நான் எப்படியாவது காயப்படுத்தியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் என் ரூமுக்கு போறேன். அந்த சன்னியாசி இவளுக்கு உதவி செஞ்சிருக்கான்னா நான் போட்ட சாபத்திலேருந்து அவன் தப்பிச்சிட்டானா? இது எப்படி நடக்கும்? அப்படின்னா நீலா, என்ன நடக்குதுங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. அர்ஜுன், இப்போ எப்படி இருக்கீங்க? உயிரோடு தான் இருக்கேன், ஆனா நடப்போனமா இருக்கேன். ஓ, உயிரோட இருக்கேன்னு கவலையா இருக்கா? நான் செத்திருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல? எவ்வளவு உயிருக்கு உயிரை உங்களை காதலிச்சேன். நீங்க தான் என் உயிரை நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். உங்க கால்பட்ட இடத்த கூட பூஜை பண்ற அளவுக்கு நான் உங்களை காதலிச்சேங்க. ஆனா நீங்க என்னடானா ஒவ்வொரு அடியிலையும் என்ன பழி வாங்குறீங்க, என் மேல வெறுப்ப காட்டுறீங்க, என் மேல கோவத்தை காட்டுறீங்க. எதுக்காக அமிர்தா? ஏன் அர்ஜுன் என்னென்னமோ பேசுறீங்க? என் மேல எதுக்கு இந்த அளவுக்கு வெறுப்பு கொட்டுறீங்க? எதுக்கா? நீங்க செஞ்ச காரியத்துக்கு நியாயமா நான் உங்க மூஞ்சிலே முடிச்சிருக்க கூடாது. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. இங்க எனக்காக ஸ்பெஷலா ஏதோ பழம் கொண்டு வந்து கொடுத்தீங்கல்ல, அதை சாப்பிட்டு தான் நான் மயக்கம் போட்டு விழுந்தேன். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த பழத்தை சாப்பிட்டு சாயந்தரம் வரைக்கும் மூச்சு பேச்சு இல்லாம கடந்தேன். சாயந்தரம் வரைக்கும் சும்மா தூங்குறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா இல்ல நான் நோயாளியா? ரெண்டுமே இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க தான் ஏதோ செஞ்சு நான் மயக்கம் போட அளவுக்கு செஞ்சிருக்கீங்க தானே அர்த்தம்? சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஏங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ண போறேன்? இல்ல, இப்படி எல்லாம் பண்றதால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? யாருக்கு தெரியும்? உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன ஏதுன்னு எனக்கு இப்பதான் சந்தேகம் வருது. பூ வெளியிருந்து பார்க்க தான் அழகா இருக்கும், ஆனா எந்த பூல என்ன விஷயம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்படிலாம் இல்லங்க அர்ஜுன். இங்க பாரு. இதோ பாருங்க அமிர்தா, ப்ளீஸ் இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஏற்கனவே நான் ரொம்ப வெறுப்புல இருக்கேன்.
ஹோ